ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, 2 நிமிடம் இதை நீ தொட்டால் அடுத்த 2 நிமிடத்திற்குள் சந்தோஷமான செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. ஏன் இப்படி சோகமாக இருக்கின்றாய்? கவலைப்படாதே. காரணம் இல்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். இன்றுடன் உன் கவலைகள் எல்லாம் தூசாக பறக்கப் போகின்றது. தைரியமாக இரு. உன் வேலையை இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலம். உன் பிரச்சனைகள் தீர்ந்து என்னை காண நீ வருவாய். அதற்கான வழிகளை நான் உனக்கு நிச்சயம் உருவாக்கி தருகின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் இன்னல்களை எண்ணி கவலை கொள்ளாதே. ஏனெனில் உனக்கான வாழ்க்கையை நிர்ணயித்தவன் நான். நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழி காட்டுவேன். என் பிள்ளையே, நீ எதை செய்தாலும் குறுகிய கால ஆதாயத்திற்காக செய்யாமல் நீண்ட கால சிந்தனையின் அடிப்படையில் செய்திடு. அப்போதுதான் நன்மைகளை மிக பெரியதாக பெற முடியும். அவசரப்பட்டு பெரும் எதுவும் நிலைப்பது இல்லை. இதை நான் உனக்கு முன்பே உணர்த்தி உள்ளேன். அதுபோல பேராசையும் வேண்டாம். பெரிய லட்சியங்களை பற்றி கனவு காணலாம், நேர்மறையாக சிந்திக்கலாம். ஆனால் எதையும் விரைவாக பெறுவதற்கு உரிய குறுக்கு வழிகளை சிந்திக்க கூடாது. உன் கனவு நினைவாதற்கு தேவையான காலத்தை நீ கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழம்ப நிலைமையை சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போகாதே. பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. ஏனெனில் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது நான் காப்பாற்றி விடுவேன். உனக்கு வந்த ஒவ்வொரு பிரச்சனையையும் நீ பொறுமையாக கையாள கற்றுக்கொண்டாய். அதுவே நீ பெற்ற ஞானம். நீ தயங்கி நிற்காமல் பயணத்திற்கு தயாராகு. முதலில் மலைப்பாக இருந்தாலும் முடிவில் உற்சாகமாக முடியும். மன தைரியத்தை கைவிடாதே. ஒவ்வொரு நாளும் நீ ஒரு துளியாவது உன்னை முன்னேற்றி கொண்டு செல்ல வேண்டும். எந்த காரணத்தாலும் நீ பின் வாங்காதே. நேற்று உனக்காக உன் சாய் தேவா உன் வீட்டிற்கு வந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். அதனால் தான் சில எதிர்மறை சக்திகளிடமிருந்து நீ காக்கப்பட்டாய். எனவே இந்த காலகட்டத்தில் எதை பற்றியும் கண்டு கொள்ளாமல் உன் வேலைகளை செய்து கொண்டே இரு. அடுத்த 2 நிமிடத்தில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். மனம் தவித்து கொண்டு இருக்கின்றது, அமைதி துளியும் இல்லை என்று. மனம் முழுவதும் உனக்கு அமைதியை நான் தருகின்றேன். அதிகமாக யோசிக்க தேவை இல்லை. சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில் தான் எடுக்கப்படுகின்றன. உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயம் சிறப்பாக இருப்பாய். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.